அற்புதங்களை செய்கிற தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம் நம் அருகிலே வந்திருக்கிறார், நம் அருகாமையிலே வந்திருக்கிறார். நாம் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிப்போமா? நாம் அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த 3வது மாதத்துல கடைசி வாரத்துல ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நம்மளை முடிசூட்டி நம்மளை நிரப்பி இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார்கள். அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கள் மேல தாங்க ராஜா, எங்க மேல உம்முடைய வல்லமை ஊற்றுங்க என்று இந்த காலை வேளை கேட்போமா? அற்புதங்களை செய்கிற வல்லமை, அதிசயங்களை செய்கிற வல்லமை எங்கள் மேல நீங்க ஊற்றுங்க, எங்க மேல இறக்குங்க என்று ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த காலை வேளையில கேட்போமா? உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். இந்த நாளில் எங்கள் மீது வல்ல
அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே உம் அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே உம் அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவருடைய வல்லமை அவருடைய அக்கினி அபிஷேகம் நம்மேல் இறங்கும்படியாக அந்த அற்புதங்களை செய்யும் மரங்கள் அதிசயங்களை செய்யும் மரங்கள் நம்மேல் ஆண்டவர் ஊற்றும்படியாக நாம் கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இந்த தேசத்துல நம் வீட்டு அருகாமையில இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவன் நம்மளுக்கு அந்த ஆத்தும பாரத்தை தரும்படியாக அந்த ஆத்துமாக்களை நாம ஆண்டுடைய சமூகத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வல்லமை தேவன் நம்மேல் ஊற்றும்படியாக இந்த காலை வேளையில் கேட்போமா? ஆண்டவரே அப்பா, நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை அப்பா உண்மை அறியாத ஜனங்களும் உண்மை அறியாத ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ள எங்களை எடுத்து பயன்படுத்துக என்று இந்த காலை வேளையில கேட்போமா? உடைய வல்லமை ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்கு வருகிற யாரும் வெறுமையாய் போகக்கூடாது ராஜா. உடைய வல்லமையோடு உடைய அற்புதங்களை அடையாளங்களை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லும்படியா இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காலை வேளை நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை நாம் வரவேற்போமா? ஆண்டவரே, எங்க மத்தியில் வாங்க ராஜா. நீர் வந்து ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா, இந்த உலகம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த சமுதாயம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது தகப்பனே. இந்த ஜாதி ஜனங்களை எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீர் மாத்திரம் வந்து ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள்ல எங்க பிள்ளைகளை ஆண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் குடும்பத்தாரை ஒவ்வொருவரையும் நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அவருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் வரவேற்போமா? ஆண்டவரே, எங்க மத்தியில் வாங்க ராஜா என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கூப்பிடுவோமா ஆண்டவர்கிட்ட?
விசுவாசமாய் வைத்து அவரை மாத்திரம் அஸ்திபாரமாய் நம் வாழ்விலே வைக்கும் போது இந்த பூமி எப்படி நிலை பெய்ந்தாலும் அது அழிந்தாலும் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் அழியாது, அது ஒருபோதும் மாறாது. சூழ்நிலையை பார்த்து நம்முடைய சந்தர்ப்பங்களை பார்த்து நாம் மனமாறி போய் விடாதபடி தேவன் மேல நம்பிக்கை வைத்து அவர் மேல விசுவாசமாய் வைத்து நாம் நம்முடைய பயணத்தை நாம் தொடர்வோமானால் நிச்சயமாய் நம் வாழ்விலே வெற்றியை சுதந்திரிப்போம். அந்த ஆவியானவர் இந்த காலை வேளை நம்மத்திலே வந்திருக்கிறார். அவரை நம்புவோம் என்று நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ராஜா, உண்மையை நாங்கள் சார்ந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்ற நீர் ஒருவர் மாத்திரம் தான்ப்பா முடியும். எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்ற எங்களுக்கு சமாதானத்தை எங்களுக்கு விடுதலை தருகிற தெய்வம் நீங்க ஒருவர் மாத்திரம் தான்ப்பா. அந்த தெய்வத்தை மாத்திரம் நாங்கள் நம்பி அவரை மாத்திரம் நாங்கள் நோக்கி இந்த காலை வெள்ளே வந்திருக்கிறோம். எங்களை வந்து நீங்க ஆசீர்வதிங்க, எங்களை வந்து ஆண்டவரை உடைய வல்லமையா நிரப்புங்க என்று இந்த காலை வெள்ளே நாம் கேட்போமா? அவர் ஒரு மாத்திரம் தான் நம் வாழ்வை மாற்றுகிற தெய்வமாய், அவர் ஒரு மாத்திரம் தான் நம்முடைய வாழ்வை உயர்த்துகிற தெய்வமாய், நம்மளை தூக்கி நிறுத்துகிற தெய்வமாய் அவர் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறார். அவரை நாம் பற்றிக்கொள்வோமா? அவரையே நாம் பிடித்துக்கொள்வோமா? மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்த தெய்வம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற மாமா வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.